எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரெட் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளில் ஒன்று. பிரெட்டு வச்சு நான் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். பிரெட் ஹல்வா, டபுள் கா மீட்டா, இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னொரு ஸ்வீட் ரெசிபி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் பர்ஃபி. ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு 2 கப் ப்ரௌன் பிரெட் கிரம்ஸ் வேணும். பிரெட் ஸ்லைசஸை மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்க. ஸோ நான் 2 கப் அளவு ப்ரௌன் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் பால் ஊற்றுங்க. இதை 10 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. சாஸ்பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுங்க. ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகனட்னா இந்த ட்ரை கோகனட் உங்களுக்கு ஷாப்ஸில் ரெடிமேடாக கிடைக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு வருங்க. இதில் 1 கப் சர்க்கரை போடுங்க. கிண்டி விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டணும். சர்க்கரை கரைஞ்சதும் இதில் பிரெட் பால் கலவையை போடுங்க. பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லா பாலையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இதில் இருக்கிற எக்ஸஸ் பால் சுண்டுற வரைக்கும் கிண்டுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் அளவு வரைக்கும் நெய் ஊற்றுங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 3/4 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் போடுங்க. பார்த்தீங்கன்னா பர்ஃபி மிக்சர் நல்லா சேர்ந்து வருது. இப்போ இதில் நறுக்கின முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா உருகி கேரமலைஸ் ஆகியிருக்கு. பர்ஃபி கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ட்ரே இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. இது ரிமூவபிள் பேஸ் ட்ரே. இது இல்லைன்னா நார்மல் பிளேட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணுங்க. பர்ஃபி மிக்ஸ்சர் ட்ரேல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பர்ஃபி மிக்ஸ் சூடாக இருக்கும்போதே மேலே இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் போட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். பர்ஃபி மிக்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வந்ததும் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. பிரெட் பர்ஃபி நல்லா செட் ஆயிடுச்சு. வெளியில் எடுத்து பீசஸை கட் பண்ணுங்க. மேலே ஒரு பாதாம் வச்சு சர்வ் பண்ணுங்க. அருமையான பிரெட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நான் ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபி ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த சுவையான பிரெட் பர்ஃபியை நீங்கள் செஞ்சு ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.